இங்கே பாருங்கள், புதுசாக நான் வந்து இந்த செடி வளர்க்குறேன். நல்லா பாருங்கள். இந்த செடி வந்து நான் ஸ்கூல்லாம் படிக்கும்போது இந்த பூவையும் அதுக்கு நடுவில் வந்து வாடாமல்லின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அந்த பர்பிள் கலரில் இருக்கும். அதையும் வச்சுட்டு போவோம் 2 கொண்டையிலையுமே. அதனால் இப்போ வந்து இந்த செடியோட விதைகளை போட்டிருக்கேன். அப்புறம் நேற்று லைவ் போட்டிருந்தேன் பற்றியெல்லாம். அதில் வந்து ஒரு அக்கா சொன்னாங்க, அக்கா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒல்லியாக, அந்த உடம்பு ரொம்பவே இதாகிடுச்சி, ஒல்லியாக இருக்குன்னு. வேற பயமாக இருக்குது மக்களே. நம்ம வந்து சரி உடம்பு கொஞ்சம் குண்டாயிட்டோம், கம்மியாக தண்ணி எடுக்கலான்னு பார்த்தா வந்து மூச்சு திணறல் வந்துருமோன்ட்டு பயமாக இருக்குது. ஏன்னா வந்து டயாலிஸ் மூலமாக தண்ணி எடுக்கும்போது இந்த உடம்புல உள்ள தண்ணி எல்லாமே பிறக்கும். எனக்கு கயிறு கட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த அளவில் கீழே இருக்குதா லாஸ்ட் இது. நான் இனி வந்து திங்கக்கிழமை காலையில் நான் காட்டுறேன். இந்த கயிறு அப்படி மேலே வந்து இந்த மணிக்கட்டுக்கிட்டே வந்துடும் பார்த்துக்கங்க. அந்த அளவுக்கு உடம்புல தண்ணி சேர்ந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுக்கணும். அப்படி உடம்புல தண்ணி சேர்றது அதெல்லாம் வந்து எடுக்கிறதுனால நம்ம வந்து குண்டாலாம் ஆக முடியாது. நம்மளோட ட்ரை வெயிட்டே 42ன்னு வச்சுட்டாவ. அதனால் வந்து 42 விட்டு இப்போ நான் 43லேயே இருக்கேன். அந்த 1 லிட்ரு தண்ணி என்னால் எடுக்க முடியல. ஏன்னா வந்து ரொம்ப டயர்டாயிடுறேன். அந்த கரெக்டாக 43க்கு கீழே போகும்போது டயர்டு ஆயிடுது. ஒரு வேளை நம்ம உடம்பு கொஞ்சம் போட்டிருக்கோமா என்னன்னு ஒன்றும் தெரியல. ஆனால் முடிஞ்ச வரை நான் வந்து உள்ளே அந்த 42 தொட்டுறணுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு எனக்கு உடம்பும் தேவையில்லை மக்களே. ஃபஸ்ட்டு நம்ம வந்து டயாலிஸ் பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக வர்றோமா அதை தான் பார்க்கணும். அதனால் அப்படி. அப்புறம் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, இது சொந்த வீடா வாடகை வீடான்னு. இது வந்து எங்கள் கிராமத்துக்கு அவுட்டர் சைடில் இருந்த மாதிரி இருக்கும் பார்த்துக்கங்க, கொஞ்சம் காட்டு பக்கம். அதனால் வீடு இது பண்ணிட்டா அவங்க வந்து வேறு இடத்துல இருக்காங்க ஓனரு. இது வந்து வாடகை வீடு தான் எனக்கு. ஏன்னா வந்து இங்கே கிராமங்கிறனால நல்ல நல்ல வீடே வந்து ரேட்டு கம்மியில் இருக்கும் பார்த்துக்கங்க. ஏன்னா இந்த வீடெல்லாம் வந்து நம்ம கோயம்புத்தூர் சைடு கேட்டோன்னா 15 பக்கம் சொல்லுவாங்க வாடகை. ஆனால் இங்கிட்டு வந்து நம்ம 6க்குள்ளேயே பார்க்குறோன்னா வந்து 6,500க்குள்ளே இங்கேனக்குள்ளே இந்த மாதிரி தனி வீடே கிடைக்கும் பார்த்துக்கங்க. அதனால தான் எனக்கு வந்து அப்புறம் பசங்களை பார்க்கணுமா, இப்போ கோயம்புத்தூர் சைடு போகலாம். ஆனால் நான் ஹாஸ்பிட்டல் போனாலும் பசங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்தால் எங்கள் அம்மா அப்பா பார்த்துக்கிட்றாங்க. நான் இப்போ அங்கே போயிட்டேன்னா என் பசங்களை யார் பார்ப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் நான் வந்து இந்த வீட்டை மாற்றாமல் அப்படியே உட்காந்துட்ருக்கேன் மக்களே. இதான் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன். சரி மக்களே, நீ மத்தியானம் வீடியோ போடுறேன். எப்படி மறந்து போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள்.